வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நடிகர் ரமேஷ் கண்ணா நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை பற்றி சொன்ன விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சிவாஜி சார் மிகப்பெரிய மனிதர். சினிமாவுக்கு வந்த பின்னால் கூட எனக்கெல்லாம் அவரை பார்க்கறது ரொம்ப பெரிய விஷயமா தான் இருந்துச்சு. அப்படி ஒரு பெரிய மனிதரான சிவாஜி சார் கூட பழகிற வாய்ப்பு கொடுத்தது இந்த சினிமா. 1988 வருஷம் படையப்பா ஷூட்டிங். கர்நாடகாவில் மாண்டியா தாண்டி மேல்கோட்டை கோயிலில் படைப்பிடிப்பு. அந்த ஏரியாவை சுற்றி பல நாட்கள் ஷூட்டிங் எடுத்தோம். சிவாஜி சார், ரஜினி சார் எல்லாம் மைசூரில் தங்கியிருக்காங்க. நாங்கள் அசிஸ்டண்ட் ப்ரொடக்ஷன் டீம் ஆளுகள்லாம் வேற இடத்துல தங்கியிருந்தோம். தினமும் காலையில் நடிகர்களை அழைச்சிட்டு போகிற பொறுப்பு எங்களோடது. முதல் நாள் காலையில் 6 மணிக்கு ஷூட்டிங். அங்கே போகணும்னா 5 மணிக்கே கிளம்பணும். அவர் எங்க 5 மணிக்கு எந்திரிப்பாரு, எப்படியோ லேட் ஆகுன்னு நினைச்சுக்கிட்டு நானும் தேனை போனோம். 5:45 போல சிவாஜி சார் தங்கியிருந்த லலிதா பேலஸுக்கு போனோம். அங்க போனா பேலஸ் வாசல்ல விக் மேக்கப் எல்லாம் போட்டு பேலஸ் ஓனர் மாதிரி சிவாஜி சார் முன்னாடி ரெடியா நிக்கிறாரு. எனக்கு அவரை பார்த்தது பக்குன்னு ஆயிடுச்சு. நான் டிரைவர்கிட்ட வண்டியை நிறுத்தாம முன்னாடி தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு தேனப்பனை போய் சிவாஜி சாரை கூட்டிட்டு வர சொன்னேன். கொஞ்சம் தள்ளி நின்று பார்க்குறேன். தேனப்ப அவர்கிட்ட போனது அந்த சிம்மக்குரலை கரகரன்னு கேட்குறாரு. ஏன் லேட்டு? இத்தனைக்கு லேட்டெல்லாம் ஆகலை. நாங்கள் மேல்கோட்டைக்கு போய் சேர்றதுக்கும் ஷூட்டிங்கில் மற்ற விஷயங்கள் தயாராகிறதுக்கும் சரியாக இருக்கும். இருந்தாலும் அதை ஈஸியாக எடுக்க மாட்டார். இப்போ நினைக்கிறப்ப அவருடைய அந்த சின்சியாரிட்டி ரொம்ப ஆச்சரியப்பட வைக்குது. ஒன்று உறுதியாக புரியுது, திறமை எவ்வளவு இருந்தாலும் அர்ப்பணிப்பு சேர்ந்துதான் நம்மளோட உயரத்தை தீர்மானிக்குது. சிவாஜி சாரை ஒரு காரில் ஏற்றிக்கிட்டு நாங்கள் இன்னொரு காரில் போனோம். மேல்கோட்டைக்கு போயிட்டோம். அங்கே கோவிலுக்கு போக படிப்படியாக ஏறி போகணும். அவரோட அவசரத்துக்கு என்னையெல்லாம் அப்போது அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நான் எதுவுமே பேசாமல் வந்தேன். சிவாஜி சாரை முன்னாடி விட்டுட்டு நாங்கள் பின்னாடி போனோம். ஒரு படி ஏறுவார், நின்று திரும்பி என்னை பார்த்து முறைப்பார். என்னடா இது, லேட்டாக வந்தது இவ்வளவு பெரிய குத்தமா, விடமாட்டேங்கிறாரு அப்படின்னு நான் தலையை குனிஞ்சுக்குவேன். மறுபடியும் கொஞ்சம் தூரம் ஏறுவார், திரும்ப நின்று ஒரு முறை முறைப்பார். நான் முடிவு பண்ணிட்டேன், ஸ்பாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இவர் கண்ணுலேயே படக்கூடாதுடா சாமி அப்படின்னு. இப்படியே 2-3 முறைப்புகளுக்கு பின்னால மேலே போயிட்டோம். போனதும் சிவாஜி சார் KS ரவிக்குமார் கிட்ட போனார். போச்சுடா, லேட்டாக வந்ததையும் அங்கேயும் சொல்லி பிரச்சனை பண்ண போறாரோ அப்படின்னு நினைச்சேன். எனக்கு லைட்டாக கோபம் வந்துச்சு. என்னடா இவர் இப்படி பண்ணறாரு அப்படின்னு கூட தோணுச்சு. ரவிக்குமார் கிட்ட என்னை காட்டி கேட்டாரு, இந்த பையன் யாரு அப்படின்னு. லலிதா பேலஸ்ல எப்படி என் எதிர்பார்ப்பை உடைச்சாரோ அதே மாதிரி இங்கேயும் உடைக்க போறாருன்னு நான் நினைக்கல. என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் சார், என்ன ஆச்சு அப்படின்னு ரவிக்குமார் கேட்டார். இவன் தானே முத்துராமன் பையன் படத்துல நடிச்சவன் அப்படின்னு கேட்டார். எனக்கு அது வரைக்கும் அடிவயத்துல இருந்த சூடெல்லாம் அப்படியே ஜில்லுன்னு மாறி போயிருச்சு. ரொம்ப சூப்பராக காமெடி பண்ணியிருக்கான் அப்படின்னு அவர் சொல்ல எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. யார் யாரோட வீட்டு வாசலில் காத்திருந்தேன், எத்தனை பேர்கிட்ட அவமானப்பட்டிருப்பேன். அடுத்தடுத்து படம் ஆரம்பிச்சு டிராப் ஆகியிருக்கு. இது எல்லாமே இந்த ஒரு தருணத்துக்காகத்தானே அப்படின்னு தோணுச்சு. சிவாஜி சார் என்னை கவனிச்சிருக்கார். எனக்கு கஷ்டம் இருந்தப்போ கடவுள் மேலே கோவப்பட்டு இருக்கேன். இந்த கிஃப்ட்டுக்காகத்தானே என்னை அந்த அடி அடிச்சிருக்காருன்னு நினச்சிக்கிட்டேன். சிவாஜி சார் அதோட நிற்கல. ரஜினி சார் வந்ததும் அவர்கிட்டையும் இவன் யாருன்னு தெரியுமான்னு கேட்டார். தெரியுமே, நம்ம ரமேஷ் கண்ணான்னு அப்படின்னு சொன்னார். முத்துராமன் பையன் கூட இவன் நடித்த படம் பாரு, சூப்பராக நடிச்சிருக்கா அப்படின்னு சொன்னார். ரஜினி சார் என்கிட்ட சொன்னார், 30 வருஷமா நடிக்கிறையாண்ணா, என்னை பற்றி இவர் யாருக்கிட்டையும் சொன்னதே இல்லை, உன்னோட டைம் ஒர்க் அவுட் ஆகிடுச்சியா அப்படின்னு ரஜினி சொன்னார். அடுத்து மணிவண்ணன் சார் வந்தார். அவர்கிட்டையும் சிவாஜி சார் என்னை பற்றி சொன்னார். மணிவண்ணன் சார் என்கிட்ட சொன்னார், என்னடா சிவாஜி சார் உனக்கு PRO வேலை பார்க்குறாரு, ரொம்ப பெரிய விஷயமடா இதெல்லாம் அப்படின்னு சொன்னார். உண்மைதான், எனக்கு அப்பெல்லாம் அது ரொம்ப பெரிய விஷயம். இப்பவும் எனக்கு அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இப்படி சிவாஜி சாரோட அந்த அன்புனாலையும் பண்புனாலையும் எனக்கு அவர் மேலே இருந்த பிரமிப்பு போய் மரியாதையும் பாசமும் ரொம்ப அதிகமாகிடுச்சு. எப்பெல்லாம் என்னால் முடியுமோ அப்போவெல்லாம் அவரை போய் பார்ப்பேன். அவர் இறந்தவனால என்னால் அதை தாங்கிக்கவே முடியலை. அன்னை இடத்துல நாங்கள் எல்லாரும் இருக்கோம். என்ன டிவி செய்தியாளர்கள் வந்து சிவாஜி சார் பற்றி கேட்குறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது தாங்க முடியாமல் அழுதுட்டேன். பேச்சு குளறலாக வந்துச்சு. சுற்றி இருந்தவங்கெல்லாம் பயந்துட்டாங்க.
என்னை இழுத்து உட்கார வச்சுட்டாங்க. அப்படி ஒரு மனநிலை சோகம். அப்போ பின்னாடி பிரபு சார் சொன்னார், எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எப்படி கலங்கி போனாங்களோ அந்த அளவுக்கு கலங்கிட்டாரு ரமேஷ் கண்ணா அப்படின்னு பிரபு சொன்னார். அவ்வளவு சோகத்தில் சிவாஜி சார் உடலை பெசன்ட் நகர் மயானத்துக்கு கொண்டு போகிறோம். ரஜினி, கமல் இப்படி முக்கியமானவங்க, நெருக்கமானவங்க எல்லாரும் சிவாஜி சார் இருந்த வண்டியில் வர்றாங்க. மீதி நடிகர்கள் எல்லாரும் ஒரு லாரி, நடிகைகள் எல்லாரும் ஒரு லாரி. நான், சேரன், வடிவேலி இப்படி பல நடிகர்கள் லாரியில் இருந்தோம். லாரி மெல்லமாக போச்சு. லாரிக்கு பின்னாடியே ஒருத்தர் வந்தார். லாரியை விட அவர் அதிகமாக அசைஞ்சு குலுங்கி வந்தார். சிவாஜி சாரோட மரணம் அவரையும் பாதிச்சிருக்கும் போல. ஃபுல்லாக குடிச்சிருந்தாரு. எங்கள் லாரிக்கு பின்னாலேயே வந்தவர் திடீர்னு எங்களை பார்த்து, டேய் உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்டார். எங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள்லாம் நடிகராடா? டே அவரு நடிகரடா அப்படின்னு அவர் பேசின தோரணை, போட்ட ஆட்டமெல்லாம் பார்த்து உள்ளுக்குள்ள சிரிப்பு வந்தாலும் உண்மையத்தானே சொல்றாரு அப்படின்னு அமைதியாக இருந்தோம். அந்த ஆள் விடலை. பின்னாலேயே வந்து, ஏண்டா அப்பேற்பட்ட நடிகரே போயிட்டாரு, நீங்கெல்லாம் எதுக்குடா, நீ எல்லாம் நடிகனா டே அப்படின்னு விடாம கத்திக்கிட்டே வர்றாரு. பொதுமக்களும் பார்க்கறாங்க. எங்களுக்கு சிரிப்பை அடக்க முடியல. சிரிக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த ஆள் விடாம பெசன்ட் நகர் வரைக்கும் கூடவே வர்றாரு. எங்களை டிவியில வேற காட்டுறாங்க. அதை பார்த்தவங்க போன் பண்ணி திட்டுனாங்க, என்னடா சிவாஜி சார் சாவில் அப்படி சிரிக்கிறீங்க அப்படின்னு. அவங்களுக்கு என்ன தெரியும் அங்க நடந்த கூத்து. எல்லாருக்கும் சோகம்தான், சோதனையா தானே வரும். எங்களுக்கும் பாருங்க சிரிப்பே சோதனையா வந்துச்சு. என்ன ஒரு வேடிக்கை. அது மாதிரி அதுக்கு கொஞ்சம் முன்னாலதான் நான் ரொம்ப சோகமா அழுதுகிட்டு இருந்தேன். வாழ்க்கை கொஞ்சம் நேரத்திலேயே கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒருத்தர் மூலமா என்னை சிரிக்க வச்சிருச்சு.